உங்க கோஸ்டார் இப்போ நடிச்ச கோஸ்டார்ல யாரும் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது? ப்ரோ ஆக்சுவலா எனக்கு ஒரு உண்மையா சொல்லவா, இங்க நம்ம 424 இருக்கும். இது வந்து ஆடிஷன் போறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன்ல. ரொம்ப ஆடிஷன் போனா அது கியூல நின்னு அது வந்து பேசிக்கிற அது அடுத்தவங்க பெயின் உனக்கு காமெடி இவங்க ஆடிஷன் எதுவும் அட்டெண்ட் பண்ணாம டைரக்டா வந்து உட்கார்றாங்கல. எனக்கு லவ் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இருந்தா ஓகே, இல்லனா லாஸ். கம் ஆன், லாஸ்ட் ஒரு குயிக்கான ட்ரூத் ஆர் டேர் செக்மெண்டோட இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ உங்கள் டீமுக்குள்ளே ஒரு குயிக்கான ஒரு ரேப்அப். ஹூ வாஸ் ஆல்வேஸ் லேட் டு த ஷூட்? செல்ஃப் டாக் கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நோபடி, யாரும் லேட். ஆன் டைம், ஆன் டைம் எவ்ரி டைம். ஆமா. ஓகே, ஸோ ஹூ நீடட் த மோஸ்ட் ரீடேக்ஸ்? நான் நினைக்கிறேன் மீனாட்சி. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் ஒன்று சொல்லணும். மீனாட்சி. நீங்களா? நானும் நிறைய எடுத்திருக்கேன். சின்ன அவர் எடுத்தது இல்ல, அவர் சிங்கிள் டேக். சரி, சாரி, நானான क्वेश्चन அவர்கிட்ட கேட்டேன், சாரி ஃபார் தட். சோ ஹூ இஸ் த ரியல் யூத்? நான் தான். 24. நானும் 24 எஸ் 24 எஸ் ப்ரோ ஆக்சுவலா எனக்கு ஒரு உண்மையா சொல்லவா, இங்க நம்ம 424 இருக்கும் ஒருத்தங்க தவிர. சோ யூ வாண்ட் டு கீப் இட் இடனா? இடனா எதுக்கு இடனா? கடல்ல பொலக்கணும் வந்துருக்காங்களே, அவங்க யூத் இல்ல, அவங்க வயசானவங்க. எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் அவங்க. போதும், இப்பதான் புகழ்ந்தோம், அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. இல்ல அதுக்கு எங்களுக்கு வேணும் அந்த உண்மைகளை பத்தி தெரிஞ்சு. டைரக்டர், லிரிசிஸ்ட், ஆக்டர், ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணல, அதை மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் இந்த டிசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்க? அண்ட் ஃபைனல் கட் பார்த்த உடனே, எல்லாமே ஃபைனல் கட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது இந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குமா, இல்லை ஹிட்டாக இருக்குமா, இல்லை ஆவரேஜாக இருக்குமா? உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு? இப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் என்ன கதையாக இவங்க எல்லாருக்கும் நரேட் பண்ணணும், அந்த கதையாக அது பயங்கரமாக ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு. நாங்கள் எது இந்த படம் இப்படி வெளில வந்தால் பயங்கரமாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்கன்னு எங்களுடைய கன்விக்ஷன் வந்து அப்படியே ஆன் ஃப்ரேம் இருக்குது. அதுதான் படமாகவும் இருக்குது. ஸோ படம் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது ஹிட் ஆக போதா பிளாக் பஸ்டர் ஆக போதான்றது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பிரவீன் எந்த அளவுக்கு மனசில் நிற்பார்? பிரவீன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் நான் இதுக்கப்புறம் நான் எத்தனை படங்கள் என் லைஃப்பில் பண்ணாலும் பிரவீனா தான் என்ன நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் தி அதர் க்ரூ. எனக்கு இதுக்கு முதல் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு வேற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு. அது சில காரணங்களால அதை நான் ஸ்கேம்டு நினைச்சு நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். பட் இதுதான் இந்த யூத் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்மா இருக்குது, நான் சந்தோஷப்படுறேன். ஃபைனல் கட் பார்த்த அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறேன்னா பார்த்துறேன். ஆனால் பிகர் பிக்சர் பார்க்கும்போது அதான் ஒரு 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 படமாக வந்து ஒரு ஃபன் எந்த கேரக்டர் எப்படியோ அது மாதிரி தான் இந்த எங்க கேரக்டர் எப்படியோ அப்படிதான் இந்த படம் ஒரு ஃபன், ஒரு ஜாலியான ஒரு இது. ஸோ எனக்கு ஐம் ஹாப்பி திஸ் மை ஃபர்ஸ்ட். ஸோ உங்களோட ரியல் கேரக்டர் கூட உங்களால் கனெக்ட் பண்ண முடியுது. தட்ஸ் கிரேட் டு ஹியர். ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு 6 monthsல இருந்தா தெரியும், பட் இப்போ இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் ஓகே நானும் ரொம்ப நாளா இந்த படத்துல பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இப்போ ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம், சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆக்சுவலி எல்லாருக்கும் பார்க்கும்போது ஐ கிரை பிகாஸ் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு எமோஷனல் மொமெண்ட். மீனாட்சி? நானும் தான் ரொம்ப ஹாப்பி பிகாஸ் இது நல்லா வரும்னு நினைச்சேன், ஆனால் இவ்வளோ நல்லா வரும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ஃபிலிம். நான் அது பார்த்து லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஈவன் ஃபார் கென்கானாலும் இவனை இப்போ எனக்கு இப்போ நல்லா தெரியும், அப்போ அவனுக்காக நான் ரொம்ப ஹாப்பி தான் தட் அவனோட ட்ரீம்ஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சுல, அதனால இந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ நல்லா நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. யூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி அதர் ஆக்டர்ஸ், உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற ப்ரெஷரை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் மீனாட்சி ஆமாம் எனக்கு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி
ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, அது மாறணும், ஆனால் அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கும் என்னன்னாலும் இருக்குன்ற மாதிரி. எனக்கும் இருக்கு. லைக் ப்ரூவ் பண்ணிக்கணும். லைக் அந்த ஒரு ப்ரெஷர் எப்பவுமே இருக்கு. அது நல்லது இல்லை. அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு எனக்கு இருக்கு. ஏன் அனிஷ்மா? ஏன்னா நீங்க சிறை போல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல பீக்கா இருக்க ஒரு விஷயத்த கொடுத்தோம், உங்களுக்கு ஏன் அது தோணுது? இல்ல அப்படி இல்லை. நானும் நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் போய் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு தான் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு பயம் இருக்கு. நம்ம ஒரு இதுல ஏன் சிரிக்கிற? அது அடுத்தவங்க பெயின் உனக்கு இவங்க ஆடிஷன் எதுவும் அட்டென்ட் பண்ணாம டைரக்டா வந்து உட்காடுறாங்களா? இது வந்து ஆடிஷன் போறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ரொம்ப ஆடிஷன் போனா அது அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக தான். சோ அதனால ஒரு சரி ப்ரோ, நான் சிரிக்கவே இல்லை. நான் சிரிக்கல, அவர் ஜஸ்ட் உங்களை போல நிறைய யங்ஸ்டர்ஸ் பின்னாடி வெயிட் பண்றாங்க. ஸோ அனிஷ்மா, நீங்க ஆடிஷன்ஸை பத்தி சொன்னதால நான் கேட்குறேன், ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா? ஆடிஷன் போயிட்டு இது மாதிரி ஆச்சு பிரதர் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை. ஆக்சுவலி சென்னையில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அல்ஃபான்ஸ் புத்ரன் சாரோட ஆடிஷன் பிரேமம் கோல்டுக்கு அப்புறம் வந்த போது நான் காலையில் 5:30 வந்து க்யூவில் நான் நின்று, அதுக்கப்புறம் ஐ திங்க் கனடாலேருந்து கூட ஒரு நாளுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் ஒரு 6 o'clock தான் ஆடிஷன்லாம் பண்ண முடிஞ்சிடுச்சு. ஸோ அது என்ன ஆச்சு? அது ஏன் ட்ரா இதுவாச்சு? இல்ல நான் செலக்ட் ஆகல, நல்லா பண்ணல, செலக்ட் ஆகல. ஸோ அதான் இல்லை. அதுதான் அப்புறம் சூர்யா சார் மூவி அப்படியெல்லாம் நடந்துச்சு. ஒரு குவிக்கான ட்ரூத் ஆர் டேர் செக்மெண்டோட இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ரெடியா? கென், ரீக்ரியேட் யுவர் மோஸ்ட் எமோஷனல் டயலாக் இன் அ ஃபன்னியர் வே. செய்ய மாட்டேங்குதுன்னா அந்த ஒரு நாய்க்குட்டி செத்து போச்சுன்னு நீ பெருசா பேசுறா. சரி, ஓகே, ட்ரூத்துக்கு போயிடலாமா? உங்க கோஸ்டார் இப்போ நடிச்ச கோஸ்டார்ல யாரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது? அனிஷ்மா. சூப்பர். மீனாட்சி. ஸோ மீனாட்சி, கேமராவை பார்த்து உங்களோட க்ரஷ் மாதிரி நீங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. கேமரா தான் இப்போ உங்க க்ரஷ், எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? ட்ரூத் என்னது क्वेश्चन? டேர் தான். அப்ப இவனுக்கு எப்படி ட்ரூத் போச்சு? ஃபர்ஸ்ட் டேர் கொடுத்தேன். சொல்லு, டேர் பண்ணி தான் நீ சொல்லுங்க. கம் ஆன், சிம்பிள். இங்க பாருங்க, எனக்கு லவ் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இருந்தா ஓகே, இல்லனா லாஸ். கம் ஆன், லாஸ்ட். ஹாய், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. சரி, ஓகே, அப்படியே அனிஷ்மாக்கே போயிடலாம். அனிஷ்மா, ஒரு யூடியூபரா இருந்து உங்க படத்தை ப்ரோமோட் பண்ணா ஒரு vlog கான்செப்ட்ல எப்படி பேசுவீங்க? சரி, இல்ல இவங்க பண்ணு. ரெண்டு பேரும் நான் யூடியூப்ல தான், அதனால எனக்கு இது ஓகே. இனி பண்ணு. நான் பண்ண மாட்டேன். ஓகே, பாரு டைம் இல்ல அண்ணா, டைம் இல்ல. கம் ஆன் guys, come on. Come on, டைம் இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 19க்கு நம்ம படம் யூத் வந்து ரிலீஸ் ஆக போறாங்க. எல்லாரும் டீட்டெயில் வந்து பாருங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. Subscribe, like, share, subscribe. And 200 rupees ticket எடுங்க.